உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. வாழ்க்கையிலே அற்புதங்களை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் உங்களை தடுக்கிற அரண் வெளியே இல்லை, உங்கள் எண்ணங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் சரீரத்தில் இருக்கிற உங்கள் சர்க்கரை வியாதியையும் உங்கள் சரீரத்தை மூட்டில் இருக்கிற மூட்டு வலி, இடுப்பு வலி, இவைகளை குணமாக்குவதற்கான தேவனுடைய வல்லமை உங்களுக்குள் தான் இருக்கிறது. அந்த வல்லமையை தடுக்கிற எண்ணமும் உங்களுக்குள் தான் இருக்கிறது. ஏகப்பட்ட unnecessary information, it just block all the blessings from the spirit. ஆவியிலிருந்து வருகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த மனது என்கிற குழாயில் தேவையில்லாத வார நாடகங்கள், தேவையில்லாத ஊர்க்கதைகள், தேவையில்லாத எதிர்மறையான இன்ஃபர்மேஷன்ஸ், தேவையில்லாத காரியங்கள், இதுதான் குழாயை அடைச்சிருக்கு. அதோட விளைவு என்னென்னா, டேங்க்கு நிறையா தண்ணி இருந்தாலும் பக்கெட்டில் என்ன வர மாட்டேன்து, தண்ணி நிரம்பலை. வாழ்க்கை அப்படியே இருக்குது. நீயும் ரட்சிக்கப்பட்டவன் தான், நானும் ரட்சிக்கப்பட்டவன் தான், அவனும் ரட்சிக்கப்பட்டவன் தான், எல்லோரும் ரட்சிக்கப்பட்டவன் தான். எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் எல்லாருமே ஒரே அளவு ஆசீர்வதிக்கப்படலை. எல்லாருடைய டேங்க்கும் ஃபில் ஆகிருக்கு, ஆனால் எல்லாருடைய பக்கெட்டும் ஃபில் ஆகலை. காரணம் என்னென்னா, எல்லாருடைய குழாயும் கரெக்டாக இல்லை. கையை தட்டுங்க ஒரு ஆமென். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாக கரங்களை தெரிவிக்காத நன்றி சொல்லுவோம். ஸோ ஒரு பெரிய விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுடைய முழு வேலை எங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்கு? ஆவியில் கிடையாது. ஏன்னா ஆவி இட் இஸ் ஃபினிஷ்டு, கம்ப்ளீட் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இனிமே நீங்கள் கேட்டு அவர் தர்றதுக்குன்னு ஒன்றுமே கிடையாது. தேவன் நீங்கள் கேட்டு ஒன்று தர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறேன், தேவன் அவருடைய தயால குணத்துலேருந்து இறங்கிட்டார்னு அர்த்தம். தேவன் நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே செய்து வைத்திருக்கிறார். உங்களில் எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து ஆளாவதற்கு முன்பாகவே அவங்க பேருக்கு சொத்தெல்லாம் சேர்த்து வீடெல்லாம் கட்டி வைக்கிறீங்க? கை தூக்குங்க. இல்லை கெட்டணும்னு நினைக்கிறீங்க? கை தூக்குங்க. அவன் வளர்ந்து எனக்கு என்னப்பா வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், அப்படியா நான் யோசிக்கவே இல்லையப்பா அவனை பற்றி, சரி அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை அவன் கேட்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருப்பீங்களா? நீங்கள் செய்வீங்கன்னா அவர் செய்வாருன்றேன் நான். யதார்த்தம். கிருபை என்பது யதார்த்தம். ஆனால் நியாயப்பிரமாண போதவர்கள் யதார்த்தத்தை பேச வேண்டான்றாங்க. யதார்த்தம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே நீங்கள் பேர் வைக்கும் போது, உண்மையா இல்லையா? பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் வைக்கிறீங்க. அடுத்து பிறந்த உடனே என்ன செய்கிறீங்க? எல்லாத்தையும் ரெடி பண்ணுறீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு காலத்தில் நீ ஓடுறதே அவங்களுக்கு தான் ஓடுறீங்க. கையை தட்டுங்க, அவ்வளோதான் மேட்ரு. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்திற்கிற உங்கள் பிதா, நான் சொல்கிறேன், எல்லாவற்றையும் உங்களுக்காக ஏற்கனவே முடித்திருக்கிறான்னு சொல்கிறேன். அவருடைய குணத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் ஆதியாம் முதல் அதிகாரத்தில் போய் பார்க்க வேண்டும். ஆதாம் பிறந்த பின்பு அவனுக்கு சகலத்தையும் உருவாக்கவில்லை, அவன் பிறப்பதற்கு முன்பே சகலத்தையும் உருவாக்கி வைத்திருந்தார். அன்றே இருந்த அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஜஸ்டினாய நான் பிறப்பதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் முடித்து வைத்தார். நான் கேட்டு ஒன்றை புரிந்து கொண்டு ஒன்றை செய்கிற தேவன் அல்ல. ஸோ நான் கேட்டு ஒன்றை கொடுக்கிற தேவன் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்பை அறியாதவன் தேவனை அறியான். ஸோ
நீங்கள் கடவுளை தெரிஞ்சுக்கணும். அதனால தான் கல்யாணம், அதனால தான் நல்லா அன்பாக இருக்கிறவனுக்கு நிறைய கடவுளை பற்றி தெரியுது. எனக்கு தெரிஞ்ச ஆர்சி ஃபாதருக்கு கடவுளை பற்றி தெரிகிறத விட, சிபிஎம் பாஸ்டருக்கு கடவுளை பற்றி தெரிகிறத விட, எழுதி கொடுக்குறேன் கல்யாணம் பண்ணவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். கைத்தட்டுங்க அவருக்கு. ஒரு சபையை நடத்துவதற்கு சரியான தகுதி திருமணமானவங்க தான். பைபிள் தெளிவாக சொல்லுது, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தையே நடத்த தெரிலனா அவன் எப்படா சபையை நடத்துவான் அப்படின்னு ஒரு வசனம் நம்ம பைபிளில் இருக்குது. ஆமாம், இந்த வெளிச்சம் இல்லாட்டி நம்ம எதையுமே பார்க்க முடியாது. கர்த்தர் நல்லவர். ஓகே, கம் டு த பாயிண்ட். இப்போ ப்ராப்ளம் எங்கே ஆரம்பிக்கிறதுனா ஆத்துமா. விசுவாசம் எங்கே வருதுன்னா ஆத்துமா. இந்த சோல் என்கிற இணைப்பு சரியாக இருக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே இதுவரை நீங்கள் அனுபவிக்காத ஆசீர்வாதங்களையும் அனுபவங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே ஏராளமாய் தேவன் உங்களை அனுபவிக்கும்படி உங்களுக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். ஆமென் சொல்லுவோம். ஸோ காட் இஸ் குட். ஸோ இன்றைக்கு நாம் மறுபடியும் நம்முடைய மூல வசனத்திலிருந்து நாம் தியானித்து கொண்டிருக்க அரண்கள் என்ற தலைப்பிலே 4வது வாரமாக நம்ம பார்க்குறோன்னு நினைக்கிறேன். அதற்கான கீவேர்டு நம்ம வாசிப்போம். எங்கே இருக்குது? 2 கொரிந்தியர் 10 நாள். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய எண்ணங்கள் அரண்கள் என்ற 2 மிகப்பெரிய வார்த்தை வருகிறது. தொடர்ந்து இதை குறித்து தியானிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆசீர்வாதங்களை வாங்க விடாமல் தடுக்கிற மிகப்பெரிய அரண் எதுவுமே கிடையாது, உங்களுடைய எண்ணங்கள். உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் உங்களை தடுக்கிற அரண் வெளியே இல்லை, உங்கள் எண்ணங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் சரீரத்தில் இருக்கிற உங்கள் சர்க்கரை வியாதியையும் உங்கள் சரீரத்தையும் மூட்டில் இருக்கிற மூட்டு வலி, இடுப்பு வலி, இவைகளை குணமாக்குவதற்கான தேவனுடைய வல்லமை உங்களுக்குள் தான் இருக்கிறது. அந்த வல்லமையை தடுக்கிற எண்ணமும் உங்களுக்குள் தான் இருக்கிறது. 2மே வெளியில் கிடையாது, 2மே உள்ளே தான் இருக்குது. தண்ணி எங்கள் வீட்டில் தான் இருக்குது, காலியான பக்கெட்டு எங்கள் வீட்டில் தான் இருக்குது. ஸோ தேவன் உங்களுக்குள்ளே அந்த வல்லமை, உங்களுக்குள்ளே அந்த சுகத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு தேவையான சுகம் உங்களுக்குள் இருக்கிறது, உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்குள் இருக்கிறது. காரணம், உங்களை சகல ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்து தான் இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸோ அவைகள் வெளியே வருவதற்கு இருக்கிற அரண்கள், தடைகள் எது என்றால் உங்களுடைய எண்ணங்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த அரண்கள் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.